ஜனநாயகனுடைய ஜட்ஜ்மெண்ட் டே இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. சென்சார் கிடைச்சிரும், படம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்டு. அதாவது நான் இப்போ ஃபன்னா சொல்லலாம். பட் ஆனால் தளபதி ரசிகர்களுக்கு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆ புல் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ரொம்பவே கோவப்படுத்தியிருக்கு. நான் அதுவும் ஒரு வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்துருக்காங்க. அது வரல, அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர்கிட்ட போகிறாங்க. அவங்க என்னடா சொல்கிறாங்கன்னா, அதை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி அங்கேயே போய் மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது இருக்கிற எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த கோடு போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் எந்த அளவுக்கு காண்டாகும். என்னடா ஜட்ஜ்மெண்ட் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எவன் எழுதி கொடுத்த டைலாக்னு தெரியல, சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷனில் நம்ம படம் இருக்குது. ஏன்னா அடுத்த மாதம் 15, 16லாம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்குள்ளே நமக்கு சென்சார் கிடைச்சா மட்டும்தான் இந்த படம் தியேட்டருக்கு வரும். அது தாண்டி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக படம் வரப்போகிறதில்ல. இதனால் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் எல்லாருக்கும் இருக்க ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கேன். நாளைக்கு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த ஆர்டர் காப்பி கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நாளைக்கு அந்த கேஸ் வாங்கிக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, மறுபடியும் அந்த சிங்கிள் ஜட்ஜுக்கிட்ட போக போகிறாங்களா, இல்லை சுப்ரீம் கோர்ட் போக போகிறாங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கேன். இப்போதைக்கு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தரப்புல எதுக்கு இவனுங்கிட்ட போய் முட்டி மோதிக்கிட்டு இருப்பானே, நம்ம பேசாமல் ரிவைசிங் கமிட்டிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வித்ரா பண்ணி நம்ம ரிவைசிங் கமிட்டிக்கு நாளைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்காமாம். இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா இன்னொரு சென்சாரே கை கொண்டு சேர்ந்துருக்கும். பேசாமல் தேவையில்லாமல் கேஸை கொடுத்து ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு தப்பான விஷயத்த அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நம்ம போனோம். ஆனால் அங்கே நீதி நம்மளுக்கு கிடைக்கல. ஜனநாயகத்துடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம். அங்கேயே நம்மளை கைவிட்டாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கேஸை வித்ரா பண்ணிவிட்டு நேரடியாக ரிவைசிங் கமிட்டிக்கு போய் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி. ஸோ இது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. நாளைக்கு தான் அதுக்கான முடிவு வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு அஃபிஷியலாக எந்த விஷயம் வெளியே வந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுப்ரீம் கோர்ட்னால போனால் நல்லா இருக்குமா, இல்லைனாக்கா கேஸை வித்ரா பண்ணிவிட்டு ரிவைசிங் கமிட்டிக்கு போனால் நல்லா இருக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டாலே நல்லது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே போனாலும் சும்மா இல்லாமல் அது ஒரு 2 வாரம் இழுத்து கடைசியாக நீ ரிவைசிங் கமிட்டிக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. அதுக்கு நம்மளே போயிடலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.